Hey guys, V650 எல்லாரும் இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்ட்ரோக் வண்டி வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நிறைய பேரோட ஃபஸ்ட் பைக்காகவே இருக்குது. இப்போ என்ன தான் வந்து நிறைய 4 ஸ்ட்ரோக் வண்டிகள் இருந்தாலுமே 2 ஸ்ட்ரோக் வண்டிக்கான கிரேஸ் அண்ட் ஃபேன் பேஸ் நிறையவே இருக்குது. நிறைய பேரோட ஃபஸ்ட் பைக் வந்து இன்னும் 2 ஸ்ட்ரோக் வண்டி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி வாங்கி இருப்பாங்க. 2 ஸ்ட்ரோக் ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு 2 ஸ்ட்ரோக் வண்டியில் நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் 2 ஸ்ட்ரோக் ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட் பைக்காக வாங்கி நிறைய லாங் ட்ரைவ் அதெல்லாம் ஓட்டி எல்லாம் பண்ணுவாங்க, கேர் எடுத்துப்பாங்க. பட் சில விஷயங்கள் அவங்க தெரியாமல் போகிறதுனால என்ன ஆயிருந்தா இன்ஜின் சீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து சேல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. என்னோட சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். லைக் அவங்க ஆர்எக்ஸ் வாங்கி ட்ரைவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு. இவன் தான் அவங்க ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணாங்க. ட்ரைவ் பண்ணி கூட இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இல்லை யோசிக்கும் போது நான் நெட்டில் கொஞ்சம் எல்லாம் பார்த்து இது பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு 20 இயர்ஸாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக வந்த வண்டிகள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் வண்டி தான். 2 ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வந்து எந்த ஒரு மெக்கானிசம் எதுவுமே இருக்காது. ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி தான். ஜஸ்ட் வந்து அந்த பிஸ்டன் மேலே வரும்போது அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேட், ஒரு ஸ்பார்க் பிளக் ஹோல்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பிளேட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். ஒரு 4 ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அப்படி இல்லைங்க. அதில் வந்து சில மெக்கானிசம்ஸ் இருக்கும். லைக் வால்வ்ஸ் இருக்கும், ஸ்ப்ரிங் இருக்கும், கேம் ஷாஃப்ட்ஸ், டைமிங் செயின், வீல் இதெல்லாமே இருக்கும், ஸ்ப்ராக்கெட் எல்லாமே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக இருக்கிறதா வந்து 4 ஸ்ட்ரோக். ஸோ 2 ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பிஸ்டன் மேலே போயிட்டு வர என்ன ஆகும்னா பவர் ஸ்ட்ரோக்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு 360 டிகிரி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டெலிவரி பண்ணும். அதுதான் 2 ஸ்ட்ரோக். 4 ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரி 720 டிகிரி, அதாவது 2 டைம் கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் பவர் வந்து ஒரு பவர் அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியும். அதுதான் 4 ஸ்ட்ரோக். ஸோ 2 ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பவர் ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த வண்டி இன்ஜினை மெயினாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்ட்ரோக் வண்டியில் ஹெட் வந்து எந்த ஒரு மெக்கானிசம் இல்லாமல் வெறும் ஸ்பார்க் பிளக் மட்டும்தான் இருக்கும். சிலிண்டர், பிஸ்டன் இதெல்லாமே இருக்கும். கியர் பாக்ஸ், கிளச், ஆயில் பம்ப், இந்த அசம்பிளி எல்லாமே இருக்கும். பட் 2 ஸ்ட்ரோக்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வ்ஸ்லாம் இல்லாததுனால பிஸ்டனோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிஸ்டன்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டர் இருக்கும். ஸோ இந்த ரீட் வால்வ்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும். கார்பரேட்டர்லேருந்து வரக்கூடிய காற்று, ஃபியூயல் இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் 2T ஆயிலும் ஊற்றி இருப்பீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த ரீட் வால்வ் வழியாக ஒன்ஸ் உள்ளார போச்சுன்னா திரும்ப வெளியே வராது. அதுதான் அந்த ரீட் வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக உள்ளார போய் கிராங்க் ஷாஃப்ட் வழியாக பிஸ்டனுக்குள்ளே போய் திரும்ப கனெக்டிங் ராட் வழியாக கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து ரொட்டேட் ஆகி என்ன ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக திரும்ப கம்பஷன் சேம்பருக்கு போகும். அங்கே வந்து பவர் ஸ்ட்ரோக் ஆகி அதாவது வெடிச்சு என்ன ஆகும்னா எக்ஸாஸ்ட் வழியாக வெளியே போகும். ஸோ இவ்வளோ தான் 2 ஸ்ட்ரோக் வண்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 4 ஸ்ட்ரோக் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பவர் டெலிவரி ஆகுது. ஆனாலும் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுதான் மெயின் கன்சர்னாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹீட் ரொம்பவே ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா எந்த ஒரு ஆயில் சர்க்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆயில் இன்ஜின் ஆயில் ஊற்றுறது எல்லாமே எங்கே போகும்னா கியர் பாக்ஸு, கிளச்சுக்கு, அதுக்கப்புறம் ஆயில் பம்ப் மூலிமா கிராங்க் ஷாஃப்ட்டுக்குள்ளே வந்து ஆயில் சப்ளை இருக்கும் ஒழிய கனெக்டிங் ராடு டு கிராங்க்கு, அதுக்கப்புறம் கனெக்டிங் ராடு டு பிஸ்டன் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லூப்ரிகேஷனே இருக்காது. ஸோ அதெல்லாமே எப்படி லூப் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோலோட நம்ம 2T ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் செப்பரேட்டாக ஒரு டேங்க் வச்சிருப்போம். அதில் 2T ஆயில் ஊற்றுறோம் இல்லையா. அதெல்லாம் தான் கொஞ்சம் ஸ்ப்ரே ஆகி கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணும். ஸோ ஒரு செமி ட்ரை கண்டிஷனில் தான் அந்த ஏரியாவே இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வண்டி எடுத்து ஒரு ஹை ரேவரேஞ்ச் ரேசிங் பண்ணுறீங்க, இல்லை ரேஷ் ட்ரைவ் பண்ணுறீங்க, இல்லை லாங் டூரிங் பண்ணுறீங்க, அதை வச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸோ இல்லை இந்த மாதிரி டயத்தில் என்ன ஆகும்னா இன்ஜினோட ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்படின்னும் போது பிஸ்டன் இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃப்ரிக்ஷன் வந்து கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு இன்ஜின் சீஸ் ஆகக்கூடிய சான்சஸே தான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 2 ஸ்ட்ரோக் வண்டியை ஃபஸ்ட் பைக்காக வாங்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு 2 நாள் சிட்டிக்குள்ளே ஓட்டுவீங்க. அடுத்து 3வது நாள் நம்ம வந்து ஒரு லாங் ட்ரிப் அட்லீஸ்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன் போவோம், இல்லை எங்கேயாவது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவாவது போவோம்னு நினைப்போம். ஸோ அப்படி கண்டினியூஸாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னாக்கா இன்ஜின் வந்து நல்லாவே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து செமி ட்ரை கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் என்னதான் 2T ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே அந்த லூப்ரிகேஷன் அதெல்லாம் பத்தாது. அப்படின்னும் போது சீக்கிரம் இன்ஜின் சீஸ் ஆகிற மாதிரி அதோட லைஃப் ஸ்பேன் சீக்கிரம் குறைஞ்சு உங்களுக்கு சிலிண்டர் வந்து ஸ்கோரிங் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு இன்ஜின் சீஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது. இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே 2 ஸ்ட்ரோக் வண்டியை நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்கள ஒரு 4 ஸ்ட்ரோக் வண்டி வச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாமே வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் போக முடியும். ஏன்னா ஆயில் சர்க்குலேஷன்ஸ் நிறையவே இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கூலிங் எஃபிஷியன்சி வந்து அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கம்பேர் டு 2 ஸ்ட்ரோக். ஸோ நீங்களும் அதே ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே நிறையவே ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி இன்ஜின் சீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் உங்கள் வண்டியில் நிறையவே இருக்கும் கம்பேர் டு 4 ஸ்ட்ரோக் வண்டி கம்பேர் பண்ணும்போது. அதனால 2 ஸ்ட்ரோக் வண்டி நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று 2 ஸ்ட்ரோக் வண்டியில் வந்து மெயினாக பிஸ்டனு, சிலிண்டர் ஹெட் இதெல்லாம் ஈஸியாக கழட்டி மாட்ட முடியும். ஸோ அதனால தான் 2 ஸ்ட்ரோக் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டர்ட் பைக்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிள் டூல்ஸ் வச்சு நீங்கள் சிலிண்டர் ஹெட்டு, சிலிண்டர், பிஸ்டனு எல்லாம் கழட்டி டக்குன்னு மாற்றி நீங்கள் வண்டி ரன் பண்ண வைக்க முடியும். அதனால ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடில் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பிஸ்டனு, சிலிண்டர், ஹெட்டு, ஸ்பார்க் பிளக்ஸு, ஏர் ஃபில்டர்ஸ், ரீட் வால்வு, கார்பரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இன்ஜின் வந்து சப்போஸ் வெடிச்சிருச்சு அப்படின்னா வெடிக்கும். நீங்கள் ஹை ஸ்பீடில் வண்டி ஓட்டி நல்லா ரெவ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா அவங்களாம் அப்படி தான் ஓட்டுவாங்க.
I blew it up. I blew it up. Yeah. No way. Yeah. Well, I blew it up. No way. Yep. I've never blown up a bike before. ஓட்டமாக இருந்தாங்கன்னா சப்போஸ் இன்ஜின் வெடிச்சதுன்னா அவங்க அது கவலைப்பட மாட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி திங்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போய் டக்குன்னு சிம்பிள் டூல்ஸ் வச்சு கழட்டி உங்களால் சீக்கிரம் அசம்பிள் பண்ண முடியும். ஸோ 2 ஸ்ட்ரோக் வண்டி பொறுத்தவரையும் சிலிண்டர் வரையுமே நீங்கள் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து நிறைய பேர் அதை வந்து ஒரு ரஃப் யூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க. பட் அது வந்து உங்களுக்கு வந்து ரிலையபிலிட்டியாக இருக்கணும். நம்ம ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னாக்கா ஒரு 10 இயர்ஸ் அது வச்சுக்கணும்னு நினைப்போம். அப்படிங்கும்போது ஒரு RX வண்டி வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஆஃபீஸு, டூரிங்க்கு, சிட்டியில் ஓட்டுறதுக்கு, அப்புறம் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனுக்கும் அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டு தான். ஸோ நீங்கள் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வண்டி ஓரளவுக்கு ரிலையபிளாக வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 2 ஸ்ட்ரோக் வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 ஸ்ட்ரோக் வண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சிருக்கிறது பெட்ரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வண்டியை ஒரு ஈவெண்ட்ஸு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நீங்கள் ஒரு டிரைவ் மாதிரி போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் அப்பப்போ எடுத்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்டனு, கனெக்டிங் ராடு, சிலிண்டரு, ஹெட்டு, ஸ்பார்க் ப்ளக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது தான். ஏதாவது ஆச்சுன்னா நம்மளே டக்குன்னு கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாதி மெக்கானிக் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ RX வண்டியாக இருக்கட்டும், மேக்ஸ் 100, சாமுராய், வாட் எவர் இட் இஸ். ஸோ 2 ஸ்ட்ரோக் வண்டி அப்படி நீங்கள் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கேட்டால் நீங்களே ஒரு பாதி மெக்கானிக்காக இருக்கிற நல்லது. மெயினாக இந்த ஸ்பேர்ஸ், அதாவது நான் சொன்ன பிஸ்டனு, சிலிண்டரு, ஹெட்டு இதெல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற நல்லது. உங்களுக்கு ஏதாவது இன்ஜின் சீஸ் ஆயோ இல்லை ஏதோ சம்திங் ஆச்சுன்னா நீங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இதை வந்து நீங்களே பண்ணிடலாம். ஸோ ஃபாரினில் எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. அதனால தான் 2 ஸ்ட்ரோக் வண்டி வந்து அவங்க வந்து மட்டு, டர்ட் ட்ராக்லலாம் அது நிறைய ஓட்டுறதுக்கான ரீசனை தான். ஸோ அவங்க ஸ்பேர்ஸ் எதாவது வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி இந்தியாவில் அந்த மாதிரி சினாரியோ இல்லை. அதனால தான் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பைக் வாங்குறீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் வண்டி வாங்குறது நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. நீங்கள் ஒரு 4 ஸ்ட்ரோக் வண்டி வச்சுக்கோங்க. அது போக ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு 2 ஸ்ட்ரோக் வண்டி வேணால் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் அதுவே நீங்கள் ஒரு ரஃப் யூஸாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய கேர் எடுத்துக்கணும், நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அதெல்லாமே பார்த்துக்கணும். அடிக்கடி ஆயில் வந்து டூட்டி ஆயில் வந்து ஊற்றி ஃபில் பண்ணி வைங்க. அந்த ஆயில் தயவுசெய்து டேங்க்லேருந்து குறைய வைக்காதீங்க. அதே மாதிரி பெட்ரோலில் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாங் டூர் போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ப்ரொபோர்ஷன் ஜாஸ்தி வச்சுக்கோங்க ஆயிலோட ப்ரொபோர்ஷன். ஸோ ஸ்பார்க் ப்ளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் 2 ஸ்ட்ரோக் பொறுத்தவரை. ஏன்னா சீக்கிரமாக ஆயில் வந்து அதில் பட்டு கம்பஷன் ஆகிறனால ஸ்பார்க் ப்ளக்கும் சீக்கிரம் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் 2 ஸ்ட்ரோக் வண்டி அப்படின்னாங்க. பொல்யூஷன் நார்ம்ஸ் அப்படிங்கிற மெயின் ரீசன் ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்து பேன் பண்ணதுக்கான ரீசனே. ஸோ 2 ஸ்ட்ரோக் வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியோட மெக்கானிசம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வண்டி எப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வண்டியை வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும். அப்படி இல்லை நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வண்டி வந்து ஒரு ரேஷ் டிரைவாக ஒரு 4 ஸ்ட்ரோக் வண்டி மாதிரி நினச்ச ஓட்டணும் அப்படின்னாக்கா சீக்கிரம் வந்து இன்ஜின் வேலை வரும். நீங்கள் ஒரு ஆஃப் இன்ஜின் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் லைஃப் லாங்காக. ஸோ அதனால் டெசிஷன் இஸ் யோர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒரு பேசிக்காக. ஸோ இந்த 2 ஸ்ட்ரோக் வண்டியில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2 ஸ்ட்ரோக் வண்டி யார் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ ஏதாவது உங்களுக்கு கன்சர்ன் இல்லை டவுட்ஸ் இல்லை நீங்கள் இதுக்கு ஆப்போசிட் ஏதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதுக்கு ரிப்ளை தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். பாய்.